எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 7. ஆசிய ஜோதியின் பாட்டுடை தலைவன் யார்? புத்தர். தாராபாரதி எழுதிய நூல்களில் பொருந்தாதது. புதியதொரு விதி செய்வோம். மீதி மூன்றும் பாருங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் தாராபாரதி எழுதிய நூல்கள். கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு. காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் வடலூர். அடுத்து, அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர என்ற இவ்வரி எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தாராபாரதியின் கவிதைகள். மெர்சி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கருணை. மெர்சினா கருணை. வாழும் உயிரை வாங்கிவிடல். இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ. ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆசிய ஜோதி. சிறந்த நூலகர்களுக்கு ஈரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி பாத்திரம் தோன்றும் நாள். கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி பாத்திரம் தோன்றும் நாள் வைகாசி திங்கள் முழு நாள். எத்தனை ஆண்டுகளாக குழந்தை தொழிலாளரை சத்யார்த்தி மீட்டு வருகிறார்? 30 ஆண்டுகள். பராபரக்கண்ணி எந்த நூலில் உள்ளது? தாயுமானவர் பாடல்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று அறிவுரை கூறியவர் ஔவையார். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. சூழும் பனிமலையை சுற்றி கொடிபொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் என்ற கவிதையினை எழுதியவர். சூழும் பனிமலையை சுற்றி கொடிபொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் என்ற கவிதையை எழுதியவர் முடியரசன். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் வாணிதாசன். மகன் ஹிதேந்திரன் இதயத்தை தானமாக வழங்கியவர்கள் அசோகன், புஷ்பாஞ்சலி. மலை கூட்டல் எலாம் சேர்த்தெழுதுக. மலையலாம். தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை என்றவர் தாராபாரதி. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துகள். சொல்லில் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மையையும்
உயிர்மெய் எழுத்தையும் பெற்று வருவது. ஆய்த எழுத்து, ஆய்த எழுத்து. கொடுப்பது எதன் இயல்பு என்று கவிஞர் கலீல் ஜிப்ரான் கூறுகிறார். பழம். அடுத்து இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர். தன்மை நவிர்ச்சி அணி. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். பாரதம் அன்றைய நாற்றங்கால். பாரதம் அன்றைய நாற்றங்கால். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. சீனா. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 27வது கேள்வி. தவறானதை தேர்ந்தெடு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார் அல்ல. பொருந்தாததை தேர்ந்தெடு. சொல்வகையில் பொருந்தாதது சால. அடுத்து நானிலம் படைத்தவன் எனும் கவிதையை எழுதியவர் முடியரசன். முடியரசன். தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். பாருங்க, தாரா, ராதா. அடுத்து பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று கூறும் நூல். குறுந்தொகை. குறுந்தொகை. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் சுட்டிக்காட்ட டேஸ் என்ற எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. உ. உ. கொள்வதும் மிகை கொளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகரை பற்றி குறிப்பிடும் நூல். பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார்? பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார். கப்பல், கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை எது? கப்பல் பறவை. கப்பல் பறவை. கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் மனோலின். மனோலின். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது? 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல். திருக்குறள். திருக்குறள். அளபெடையின் மட்டுமே உயிரெழுத்துகள் சொல்லின் டேஸில் வரும். இறுதியில் வரும். அடுத்து ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார்? காமராசர். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? தமிழ்நாடு. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. நடுவண் அரசு காமராசருக்கு 1976இல் பாரத ரத்னா விருது வழங்கியது. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். அனைத்தும் சரி. ஔ எனும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்து. உ. உ. அடுத்தது கலை சொற்கள்.
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின்னூல் இ-புக், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க், மின் இதழ்கள் இ மேகசின். பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாதது மட்போரிடல். மட்போரிடல். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. ஏன்னா திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள் தான் வரும். அப்போ திருவள்ளுவர் ஆண்டு கிடையாது, அந்த மாதிரி வராது, 2ஆம் நாளில் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடிபொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். ஒரு சில பேர் திராவிடம் தமிழ் அப்படின்ட்டு வந்துடாதீங்க, ஏன்னா புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே எடுத்து போடுறேன். சரியானதை தேர்ந்தெடு. இதுக்கு சரியானது ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. காவிரியாறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல சந்திரனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அப்போ இந்த 3 கூற்றுமே சரி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. நான் இந்த சேனலை கண்டினியூஸாக ரன் பண்ணுறதா வேண்டாமாங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கிறது தான் இருக்குது. அதனால் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.